வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். உலகநாயனோட இந்தியன் 2 படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. ஓப்பனிங் ஷாட்லேயே ஊராடா இது படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை அப்படின்னு பிரியா பவானி சங்கரோட வாய்ஸில் தான் ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியன் படத்தோட பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2லையும் லஞ்சம், ஊழல், தரமில்லாத அரசியல் அண்ட் அதனால் பாதிக்கப்படுற மக்களை காப்பாற்ற ஒரு நேர்மையான இந்தியனா இருக்கிற சேனாதிபதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரியாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே படத்தோட ஸ்டோரி இப்படி தான் மூவ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அண்ட் அடுத்த ஃப்ரேம்ல வேலை கிடைக்காம சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்லையும் அண்ட் அதே நேரம் இன்டர்வியூக்கு போன இடத்துல அசிங்கப்பட்டு கண் கலங்கி நிக்கிற மாதிரி சில காட்சிகளை ட்ரெய்லர்ல காட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த ஃப்ரேம்லயே இவங்க எல்லாத்தையும் வேட்டையாட ஹண்டிங் டாக் வரணும்னு சித்தார்த் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அப்படி ஒருத்தர் இருக்காரான்னு பிரியா பவானி சங்கர் கேட்டதும் இந்தியன் பார்ட் 1ஓட சில காட்சிகளை ரீவைண்ட் பண்ணி காட்டி அப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் இந்தியன் அப்படின்னு சொல்லி உலகநாயகனை அவனுக்குள்ள இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதாவது மறைமுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற சேனாதிபதியை திரும்பவும் வர வைக்க சித்தார்த் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கம்பேக் இந்தியன்னு சொல்லி இந்தியா லெவல்ல ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி இந்தியன் தாத்தா சேனாதிபதியை மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ மேபி இந்த சீன்ல தான் கம்பேக் இந்தியன் உன்னை மறுபடி பார்க்கணும் ஊரு அப்படின்ற சாங் பிளே ஆகும் போல. அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கெட்டப்ஸ் உலகநாயகன் போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கெட்டப்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே செட் ஆகியிருக்கு. பட் இருந்தாலுமே பார்ட் 1ல வரக்கூடிய சேனாதிபதியோட லுக்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அண்ட் எஸ்.ஜே. சூர்யா தான் படத்துல மெயின் வில்லனா வராரு போல. அண்ட் இந்த படத்தை பொறுத்தவரை அவர் இந்த படத்துல இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரரா நடிச்சிருக்காரு போல. அவர் வரக்கூடிய எல்லா காட்சிகள்லையும் தங்கம் ஜொலிக்குது. ஸோ பார்ட்டி, டான்ஸ், பெண்களோட ஜாலியா இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ரிச்சான வாழ்க்கையை எஸ்.ஜே. சூர்யா வாழ்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இவரை தவிர பாத்தீங்கன்னா இன்னும் சில வில்லன்கள்லாம் இந்த படத்துல இருக்காங்க. சித்தார்த்துக்கும் சேனாதிபதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ்ல சேனாதிபதியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போல. கோர்ட்ல சேனாதிபதியை நிக்க வச்சு சர மாதிரியா கேள்விகள் கேட்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்ல காட்டியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் மக்கள் நிறைய பேர் போராட்டம் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியன் தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க போல. ஸோ அதுக்காக நிறைய மக்கள் இந்தியா முழுவதும் போராட்டம் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரேம்ல ஸ்கூல் மாடியில இருந்து மேல இருந்து கீழே விழுந்து ஒரு டீச்சர் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அண்ட் சமுத்திரக்கனி நிறைய காட்சிகள்ல செருப்பால சித்தார்த்த அடிக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அண்ட் இந்தியன் பார்ட் 1ஓட கிளைமேக்ஸ்ல ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல சேனாதிபதி இறந்து போனதா ஊர் மக்களை நம்ப வச்சு வெளிநாட்டுல சேனாதிபதி தலைமறைவா வாழ்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் பார்ட் 1லயே சேனாதிபதிக்கு கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1996ல தான் அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ 2024ல சேனாதிபதிக்கு கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேல ஆகியிருக்கும். பட் எப்படி இன்னும் அவர் ஹெல்த்தியா உயிரோட இருக்காரு அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமா தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா ட்ரெய்லரோட ஒரு சீன்ல வயசான சேனாதிபதி 20-30 பேர் கூட ஃபைட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா ரியல் லைஃப்ல அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அண்ட் இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நானு அப்படின்னு உலகநாயகன் ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. அந்த டயலாக் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஃப்ரேம்ல ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு பிக் பாஸ்ல அவர் பேசக்கூடிய டயலாக்கும் இந்த படத்துல வச்சிருக்காங்க. அண்ட் அனிருத்தோட பிஜிஎம் நல்லாவே இருக்கு. பாரா பாடல்ல வரக்கூடிய சில டியூனை அப்படியே பிஜிஎம்மா போட்டு வச்சிருக்காரு. அண்ட் ரீசெண்டா நடந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்ல தாத்தா வராரு சாங் ஸ்கிரீன்ல வரும்போது தியேட்டர்ல எல்லாரும் வியந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சித்தார்த் சொல்லியிருக்காரு. அண்ட் இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா ஜென்டில்மேன், சிவாஜி, அன்னியன் அப்படின்னு சங்கர் இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்களோட கதையவே அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்திரன் படத்தை தவிர மற்ற எல்லா படங்களுமே ஒரே டெம்ப்ளேட்ல தான் இருக்கு. ஜென்டில்மேன்ல பாத்தீங்கன்னா அர்ஜுனும் கவுண்டமணியும் லஞ்சம் ஊழல் பண்ற சில அதிகாரிகளை போட்டு தாக்குவாங்க. ஸோ அதுதான் அந்த படத்தோட கதையாவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அவர் எடுத்த சிவாஜி படத்திலையும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் விவேக்கும் சேர்ந்து லஞ்சம் ஊழல் பண்ற சில அதிகாரிகளை போட்டு தாக்குவாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த அன்னியன் படத்துல பாத்தீங்கன்னா விக்ரம் அன்னியனா மாறி லஞ்சம் ஊழலுக்கு எதிராக போராடுவாரு. ஸோ எல்லாமே ஒரே டெம்ப்ளேட் தான், ஒரே ஸ்டோரியா தான் இருக்குது. ஸோ அவர் ஆல்ரெடி எடுத்த இந்தியன் பார்ட் 1ஓட ஸ்டோரி அப்படிதான் இருந்துச்சு. ஸோ பார்ட் 2ஓட ஸ்டோரி அப்படிதான் இருக்க போகுது. ஸோ ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது படம் எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா லெஜெண்டரி காமெடி ஆக்டர் விவேக் சார் இருக்காரு, மனோபாலா சார் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இப்ப இல்ல நம்மளோட. பட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா என்ன மாதிரியான கேரக்டர்ல வரப்போறாங்க அப்படின்றது தெரியல. படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ரிவ்யூ போடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.